உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். எந்த செய்தியை முதல்ல சொல்றது ரெண்டாவது சொல்றதுங்கிற அளவுக்கு செய்திகள் குவிஞ்சிருக்கு. எல்லாமே நம்ம நாட்டுக்கு மிக முக்கியமான செய்திகள் தான். குறிப்பா அதிமுகங்கிற சகாப்தம் முடிந்ததாங்கிறதான் ஹைலைட்டா இருக்கு இன்னைக்கு. ஆமா, அதே மாதிரி ஒரு கட்சியோட எம்எல்ஏ இப்ப சுயேட்சை எம்எல்ஏவா மாறிட்டாரான்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. அதே மாதிரி இந்தியா இக்கட்டான நிலைமை நோக்கி போய்கிட்டு இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு மக்கள் கிட்ட. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேசினாங்களா, அதுக்கான விடை என்ன அப்படிங்கறதெல்லாமும் இருக்கு. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேச போறோம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. அதிமுகல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல செய்தி சொல்லிடலாம். கடந்த ஒரு 10-15 வருடங்களாக பெண்களுடைய மிகப்பெரிய கோரிக்கைங்கிறது இந்த டாஸ்மாக மூடணும் அப்படிங்கறதுதான். குறிப்பா நீங்க தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக மூடினாலும் பரவாயில்ல, கோயில் பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் கடைகள், அதே மாதிரி ஸ்கூல் காலேஜ் பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் கடைகள், பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் கடைகளாவது மூடுங்க ரெக்வஸ்ட் வச்சாங்க. நம்ம தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணப்பவும் நிறைய பேர் சொன்னது இதுதான். குறிப்பா சிதம்பரத்துல, அது சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல டாஸ்மாக் கடையாங்கிற அளவுக்கு அங்க கூட்டம் வரும். பஸ்ல ஏற போறாங்களான்னு பார்த்தா டாஸ்மாக் கடைக்கு ஏறிக்கிட்டு இருப்பாங்க பல பேரு வண்டியா. அப்படியே குடிச்சிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லயே அங்கங்க விழுந்து கிடப்பாங்க. அந்த காட்சியெல்லாம் நம்மளே பார்த்தோம். பஸ் பார்க் பண்ற இடத்துல இவங்க பாடியை பார்க் பண்ணி படுத்துடுறாங்களா? என்ன கொடுமை இதெல்லாம். ஆமா, இந்த மாதிரி இது பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டுல. இது இப்ப என்னன்னா, முழுசும் மூடணுங்கிறது தான் பெண்களுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை. ஆனா அதுக்கு முன்னோட்டமா அதை எடுத்துக்கலாம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா தமிழ்நாட்டுல மொத்தம் டாஸ்மாக் கடைன்னு பாக்குறப்ப 4765 கடைகள் இருக்கு. இன்னைக்கு 717 கடைகள், இந்த 3 இடங்கள், வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள், அதே மாதிரி பேருந்து நிலையம் பக்கத்துல இருக்க டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டிருக்கார் முதல்வர் விஜய். ஆமா, இன்னைக்கு காலையில முதல் உத்தரவா அதுல கையெழுத்து போட்டிருக்காரு. இதுல என்னன்னா, இப்ப பலதரப்பட்ட கட்சிகள்ல இருந்தும் இதுக்கு பாராட்டு வந்துட்டு இருக்குது. கல்வி நிறுவனங்கள் பக்கத்துல கிட்டத்தட்ட 176 இடங்கள்ல டாஸ்மாக் கடைகள் இயங்கிட்டு இருந்திருக்கு. அதெல்லாம் மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நாள் இயங்கினதே ஒரு பெரிய அதிர்ச்சி தான். இப்போ மூடப்படும் சொல்லியிருக்கத நம்ம வரவேற்கலாம். கமல்லாம் வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாரு. காவல்துறையும் வரவேற்பு தெரிவிச்சுக்கிறாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, டாஸ்மாக் கடையில 3 நாளே தமிழ்நாட்டுல போடுற அந்த எஃப்ஐஆருங்கிறது ரொம்ப ரொம்ப பாதியா குறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. இதுல இன்னொரு சின்ன சிக்கல் மட்டும் இருக்கு. இப்ப அந்த 700 கடைகள் மூணுனால இந்த 700 கடைகள் வாடிக்கையாளர்கள் இருப்பாங்கல்ல, இன்னைக்கே அதாவது டைம் கொடுத்திருந்தாங்க. பட் இன்னைக்கே சில கடைகள் மூணுன்னு போய் கதவை தட்டி எப்ப திறப்பீங்கன்னு 12 மணிக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிரச்சனையுமே இருக்கு. இதெல்லாம் படிப்படியா கடைகளை மூடணுங்கிறத தாண்டி இந்த டி அடிக்ஷன் சென்டர் நிறைய திறந்தாங்க அப்படின்னா உண்மையாலுமே அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். பல பேர் விருப்பப்பட்டு குடிக்கிறது இல்ல, அது அடிக்ட் ஆயிட்டாங்க, வெளியே வர தெரியல அவங்களுக்கு. அதுக்கு அரசாங்கம் உதவி பண்ணுச்சுன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். அதையும் நம்ம ஒரு கோரிக்கையாவே இந்த நிகழ்ச்சியில சொல்லிக்கிறோம். இந்த மண்ணை விட்டு மறைஞ்சு போனாலும் சில பேருக்கு நிம்மதி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்ம அதை கேள்விப்பட்டு இருக்கோம், உணர்ந்துகிட்டு இருக்கோம். ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் அவங்களுடைய சமாதியில 2017 தர்ம யுத்தத்தை ஆரம்பிச்சாப்ல. இதுவரைக்கும் அந்த தர்ம யுத்தம் முடிஞ்ச மாதிரி தெரியல. ஆட்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க, தர்ம யுத்தம் தொடருது. அதுவும் சமாதியில போய் யுத்தம் நடந்துகிட்டே தான் இருக்கு. சமாதியிலையாவது எங்க அம்மாவை கொஞ்சம் ஓய்வெடுக்க விடுங்கயா அப்படிங்கிறாங்க அதிமுக விசுவாசிகள். ரத்தத்தின் ரத்தங்கள் அவங்களுக்கு உண்மையாலுமே இந்த செய்தியெல்லாம் பாக்குறப்ப கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் தான் வரும். எப்படி இருந்த கட்சி அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அதிமுக இங்க அழிஞ்சு போகிறத நிச்சயமா திமுக விரும்பாது, மக்கள் விரும்ப மாட்டாங்க. ஒரு பெரிய கட்சி தான் அதிமுகங்கிறது. பட் 2017 இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சு இன்னைக்கு மொத்தமா உடஞ்சு போச்சோங்கிற ஒரு கேள்வி வருது. காரணம் அங்க நடக்கிற நிகழ்வுகள். இதுக்கெல்லாம் எங்க தெரியுமா முதல்ல விதை போட்டது? 2017 ஓபிஎஸ் போட்டிருந்தா கூட போன வருஷம் அமித்ஷா வந்தாப்புல தமிழ்நாட்டுக்கு. அமித்ஷா தான் உடைச்சிட்டாரா கட்சிய? இழுத்துட்டு உட்கார வச்சு பிரஸ் மீட் கொடுத்தாங்க ஹோட்டல்ல. ஆமா, கொடுக்கறப்ப அமித்ஷா மட்டும் தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அதிமுக தலைமையில கூட்டணியா, ஆனா அமித்ஷா மட்டும் தான் பேசுறாரு. எடப்பாடி நோட்ஸ் எடுத்து வச்சாரு. கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பேசவே விடல. இது வரைக்கும் என்ன நினைக்கிறாருங்கிறது அவரால் பேச முடியல. அந்த நோட்ஸ்ல என்ன இருந்துச்சுன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமா, அப்பவே எடப்பாடி கிட்ட கேட்டப்ப அவர் தான் சொல்லிட்டாருல, நான் தாங்க அதிமுகவுடைய சிஎம் கேண்டிடேட், இந்த கூட்டணியோட சிஎம் கேண்டிடேட்ங்கிறத சொல்றதை தாண்டி கட்சியை வளர்ச்சி பண்ணிக்கலையோ இல்ல கட்சியை கட்டுப்படுத்துவதிலையோ பெருசா இன்வால்வ் ஆகல. இன்னொன்னு யாராவது பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அனுசரிச்சு போறதான் அரசியல்.
அதையுமே கத்துக்கலையோ அப்படிங்கறதுதான் வந்து அதிமுக விசுவாசிகளே வந்து சொல்றாங்க. ஆமா, யாரு எதிர்த்து பேசினாலும் கட்சியை விட்டு நீக்கிட்டாருன்னா கட்சி எப்படி வலுவடையும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதே மாதிரி அவர் தன்னை ஒரு புரட்சி தலைவராகவும் புரட்சி தலைவியாகவும் அவரே நினைச்சுக்கிட்டாரு. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி அவர்கிட்ட இல்லைன்னு அவங்க கூட இருக்கவங்களே இப்ப சொல்ல ஆரம்பிச்சாங்க. தமிழர்னு வேற பட்டம்லாம் கூட சுட்டாங்க. இவங்களே அவருக்கு எம்ஜிஆர் கெட்டப்லாம் போட்டு விட்டுட்டு இப்போ வந்து அவர் எம்ஜிஆர் கிடையாது அப்படின்றாங்க. அவர் எப்படிங்க சொல்ல? அதான் இன்னொரு எம்ஜிஆர் வந்துட்டாருல, சட்டமன்றத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது அப்புறம் வருவோம். இப்ப மே 4 ரிசல்ட் தெரியும். அதிமுக 3வது இடத்துக்கு வந்து போயிருச்சு. 47 எம்எல்ஏக்கள் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க அதிமுகல இருந்து. அதுலயும் இப்ப பாதியா இருக்காங்க பிரிஞ்சு. ஆமா, நேத்து வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவர். கொரோனா வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்திங்கிற லெட்டரை தற்காலிக சபாநாயகர் கருப்பாயிட்ட கொடுத்துட்டு வந்தாங்க. நாங்க சும்மா இருப்போமான்னு சொல்லிட்டு மே 4ல இருந்தே அவங்கள கட்டி அணைக்கிற வேலையில காப்பாத்துற வேலையில எடப்பாடி ஈடுபட்டாரு. புதுச்சேரியில ரெசார்ட்ல போட்டு வச்சிருந்தாப்புல, அணை கட்டினாப்புல. அப்பயும் வந்து முடியவே இல்ல. செலவு எகுருது. பரவாயில்ல, அவுத்து விட்டாரு. ஆளாளுக்கு ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. உடஞ்சு போச்சு. இப்ப அப்புறம் சிவி சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் 3 பேரும் மீட்டிங்கா போட்டுட்டு இருந்தாங்க கடந்த 3 நாட்கள். என்னதான் பேசுறாங்க அதையும் வெளிப்படையா சொல்லவே இல்லை. பட் என்ன நடக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். அதான் இன்னைக்கு வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு சிவி சண்முகம். நேத்து நைட் என்ன பண்ணா, சிவி சண்முகம் ஒரு கோஷ்டியோட வந்தாப்புல. அவரு தற்காலிக சபாநாயகரை பத்தி இங்க பாருங்க, அதிமுகவுக்கு சட்டமன்ற குழு தலைவர் வேலுமணி கொரோனா விஜயபாஸ்கர் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லெட்டர் மனுவை கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்ப யார் சட்டமன்ற குழு தலைவருங்கிறத முடிவு எடுக்கிறது தாவேக்காதான். ரொம்ப ஒரு இக்கட்டான சூழல் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமா, இது இவங்க எப்ப ஆட்சிக்கு போன திமுக ஆட்சியிலே பார்த்தோம். இவர் ஓபிஎஸ் இடத்த மாத்தணுங்கிறதுக்காக மாறி மாறி மனு கொடுப்பாங்க. இப்ப இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு. எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிறத பாக்கணும். ஆனா இன்னைக்கு சிவி சண்முகம் காலையில கொடுத்த பேட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேட்டி. இதுதான் அதிமுக உடையறதுக்கான ஆரம்பம்லாம் கிடையாது, அது க்ளோஸ் பண்றதுக்கான ஒரு ஆரம்பம் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. முடிஞ்சிருச்சா? அவர் சொல்றாரு, ஆமாங்க அதிமுக தோல்வி அடைஞ்சிருச்சு, என்டிஏ அலையன்ஸ் தோல்வி அடைஞ்சிருச்சு, அதை நாங்க ஏத்துக்கிறோம், மக்கள் எங்களை ஏத்துக்கிறாங்கிறத ஒத்துக்கிறாரு. ஒரு தோல்வி இல்ல, நாங்க கடைசியா சமீபமா நடந்த எல்லா தேர்தலையும் தோத்துட்டோம் அப்படின்ற 11 தோல்வி ஆயிடுச்சு சட்டமன்ற தேர்தல் ஒட்டி. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா சிவி சண்முகம், திமுக ஆதரவுல அதிமுக ஆட்சி அமைக்க முயற்சி நடந்தது, எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆக்குறது எங்கிட்ட வந்து பேசினாரு, திமுக அதுக்கு தயாரா இருந்தாங்க. 50 வருஷம் வந்து 3 தலைமுறையா நம்ம திமுக எதிர்த்து தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், பிரச்சாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது அப்படி இருக்க எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு பல சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏத்துக்கவே இல்லை. நாங்க இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்றப்ப பேர் அதிர்ச்சிக்கு உள்ளானோம் அப்படின்னு சொன்னவரு. இப்படி அதிமுக வந்து திமுக ஜாயின் பண்ணிச்சு அப்படின்னா அதிமுக வந்து எப்படி வளரும்? வளரவே முடியாதுல்ல. கட்சி க்ளோஸ் பண்ற வேலையை பார்த்திருக்காருன்னு குற்றச்சாட்டுனவர் அப்புறம் ஒரு விஷயத்த சொல்றாரு, தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்குது அப்படிங்கிறாரு. இப்ப தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிச்சா மட்டும் கட்சி வளர்ந்துருமான்னு மக்களுக்கு நினைக்கலாம். அவர் வளர்ந்துருவார்ல, ஆளுங்கட்சியா இருக்கனால. அதுதான் பிளான் பண்றாரு போல. அவர் வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. வேலுமணியும் பக்கத்துல தான் நின்னாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் இறங்கி வரணும். அதாவது நம்ம இப்ப கண்கூடா பாக்குறோம், 2 சட்டமன்ற கட்சி தலைவர்னு போய் 2 பேர் மனு கொடுக்குறாங்கன்னா அது உடஞ்சு நிக்குது, பிளவுபட்டிருக்குங்கிறது தெரியுது. பட் வேலுமணி என்ன சொல்றாருன்னா, உடையல கட்சி பொதுச் செயலாளர் அவர் தான், அவர் வந்து பொதுக்குழுவை கூட்டி இதெல்லாம் சுமூகமா பேசி முடிக்கணும், கட்சி எப்படி வளர்த்து எடுத்துட்டு போறதுன்னு தான் பாக்கணும், அவர் இறங்கி வரணும், அவர் ரொம்ப இதுவா இருக்காரு அப்படிங்கறத சொல்றான். பொதுக்குழுவை கூட்டு வரா ஓபிஎஸ் என்ன நடந்தது எல்லாரும் பாத்துருக்கோம்ல. அதே பாட்டில இவர் மேல வீசிட்டாங்கன்னா அதுக்குதான் அவர் வந்து கூட்ட மாட்டேங்கிறாரு. ஆமா, பட் இவங்க தரப்புல இருந்து அதிமுக தரப்புல இருந்து அதிமுக இருந்து இப்ப எடப்பாடி புதுச்சேரி கையில தானே இருக்கு. எடப்பாடி அதிமுகல இருந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, எத்தனை அதிமுக அவங்க வந்து போய் சபாநாயகர் இன்னைக்கு அவங்களும் பாத்திருக்காங்க, இவங்களும் பாத்திருக்காங்க. ஓஎஸ் மணியன் வந்து வெளியே சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 26 எம்எல்ஏக்கள் எங்க கூட தான் இருக்கிறாங்க, நாங்க தான் அதிமுக, அவங்க எல்லாம் வந்து தாவேக்காக பதவிக்காக போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்னு சொல்றாங்க எடப்பாடி தரப்புல இருந்து, இவங்க மட்டும் கட்சி வளர்ச்சிக்கு என்ன வந்து கிழிச்சாங்க, கட்சி தலைவரா நாங்க தானே ஃபுல்லா வந்து பாடுபட்டோம், என்னத்தை கிழிச்சு வந்து ஜெயிக்க வச்சாங்க, எத்தனை மாவட்டத்தில் ஜெயிச்சிருக்கு அதிமுக. ஏடிஎம்கேவோட அந்த அபிஷியல் பேஜ்லயே எடப்பாடியார் போட்ட பிச்சை தான் இந்த வெற்றி, சொந்த மாவட்டத்திலே வக்கில்லாத கூட்டம் போய் எங்க மேல பொய்ப்பழியை சுமத்துது. இவங்க செந்தில் பாலாஜியோட வேற நேற்று சந்திப்பு நடத்தியிருக்காங்க. ஏடிஎம்கே அதாவது டிஎம்கேக்கு போகலாமா இல்ல டிவிகேக்கு போகலாமான்னு 2 ஆப்ஷன் இருந்திருக்கும் போல சிவி சண்முகம். எடப்பாடியே டிவிக்கு போலான்னாரோ, அப்புறம் செந்தில் பாலாஜி ரூட்டை பிடிச்சி இந்த மாதிரி ஜாயின் பண்றாங்களா? செந்தில் பாலாஜியோ நேற்று ஒரு 1/2 மணி நேரம் சந்திச்சு பேசியிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு வந்து ஏடிஎம்கேல இருந்து, அதாவது அந்த அபிஷியல் எக்ஸ் பேஜ்ல இருந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது எடப்பாடியோட கேள்விதான், ஏன்னா அந்த ஹேண்டில் அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு இன்னும். சோ அதனால அதுல இருந்து வந்து அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு.
பட் இதெல்லாம் நம்ம ரொம்ப காமெடியா வந்து சொன்னா கூட அதிமுக அழிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு நமக்கு. ஆமா, ஏன்னா அது எப்படிப்பட்ட கட்சி, அதோட டிராவல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. பட் நம்ம நேயர்கள்லாம் கூட பேர் சொன்னாங்க, சில பேர் பிரேக்கிங் நியூஸ் மே நாளுக்கு அப்புறம் இருக்காதே அப்படின்ட்டு. அதுக்காகவே கட்சியை பிரேக் பண்ணி பிரேக்கிங் நியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அப்பையில இருந்தே வந்து ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டு ஒரு ஹாப்பனிங்காவே அந்த கட்சி இருந்திருக்கு. மக்கள் அவ்வளவு என்டர்டெயினும் பண்ணிருக்கு. ஆனா என்னன்னா ஒரு லெசனுமே இருக்கு இதுல. இப்ப ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அவங்கதான் வந்து ஒன் மேன் ஷோவா வந்திருந்தாங்க. அடுத்த கட்ட தலைவர் யாருங்க ஐடென்டிஃபை பண்ணி மக்கள்கிட்ட கொடுக்காம போனது விளைவுதான் இப்ப அந்த கட்சி அழிஞ்சு போறது. ஒரு நிறுவனமோ அதுவோ அடுத்த கட்ட தலைமையில இருக்குன்னு சொன்னா மட்டும்தான் அது வந்து நீடிக்குங்கிறது நமக்கு புரியுது. ஒரு லைஃப் லெசன் தான் அது அதிமுக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது. இப்ப நேத்து தமிழ்நாடு சட்டமன்றத்துல சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து சபாநாயகரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஒரு நிகழ்வுலாம் வந்து நடந்துச்சு. யாருமே போட்டியிடாதனால போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் பிரபாகர். ஜேசிடி பிரபாகர் வந்து சபாநாயகரா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. 1000 விளக்கு நம்ம நின்றுட்டு இருக்கிற தொகுதியோட எம்எல்ஏ அவர் தான் வந்து சபாநாயகர் ஆயிருக்காரு. ஆமா, அவர் ஏற்கனவே எம்ஜிஆர் காலத்துல சட்டமன்ற உறுப்பினரா, அதே மாதிரி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா காலத்திலயும் வந்து சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவர். ஆமா, அதே மாதிரி துணைத் தலைவராக ரவிசங்கர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. எப்படி நடந்துச்சுன்னா தேர்வு செஞ்சுட்டாங்க அவரை. மரபுப்படி அவை முன்னவர் செங்கோட்டையன் இதெல்லாம் பாத்துட்டு இருந்தாப்புல எடப்பாடி பழனிசாமி 2வது ரோல உட்காந்து. அதுவும் எடப்பாடிக்கு நேர் ஆப்போசிட்ல வேற உட்கார வச்சிருக்காங்களா? அது 2வது ரோல எடப்பாடி எட்டின்னு தான் அப்படி பாக்கணும். ஒரு இருப்பாங்க அதிமுககாரங்க. போன தடவை ஓபிஎஸ் ஆல கழுத்து வலி வந்துச்சு அவருக்கு. இப்ப நேரா பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க அவரை. இந்த சைட்ல வேற குறிஞ்சிப்பாடி எம்எல்ஏ இவர் பன்னீர்செல்வம் பாத்துருக்காரு. நடுவில் உட்கார வச்சுட்டாங்க. டிஎம்கே ஜாலியா ஒன்னா உட்காந்துருக்காங்க. அவை முன்னவர் செங்கோட்டையனும் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் 2 பேரும் அங்கு கை பிடிச்சிட்டு தான் சபாநாயகர் இருக்கையில இருந்து அமர வச்சாங்க. அதற்கு பிறகு முதல்வர் விஜய் சட்டமன்றத்துல வந்து பேசுறப்ப மக்களே மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற அரசாங்கம் தான் மக்களாட்சி அப்படின்னு வந்து ஆபிரகாம் லிங்கனுடைய கோட்டை பயன்படுத்திட்டு தான் வந்து ஆரம்பிச்சார் அவருடைய ஸ்பீச்ல. இப்ப சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டிருக்கார். அவருக்கு வந்து வாழ்த்துக்கள். இங்க நிறைய பேரு டிவிகே எம்எல்ஏக்கள் இருந்தா கூட ஒரு கட்சியில இருந்து ஜெயிச்ச எம்எல்ஏக்களும் எல்லாரும் இங்க சமமா தான் வந்து நடத்தப்படுவாங்க அப்படிங்கிறத உறுதிப்பட சொன்னாரு. அதற்கு பிறகு ஒரு சின்ன குட்டி ஸ்டோரியுமே சொன்னாரு விஜய். வரலாறு அது. ஆமா, சின்ன வரலாறு அது. நம்முடைய சட்டமன்றம் அப்படிங்கிறது பிரிட்டனை பார்த்து வந்ததுதான். இங்க பிரிட்டன்ல ஸ்பீக்கருங்கிறவங்க வந்து தேர்வு செய்யப்படுவாங்க. அப்ப நாடாளுமன்றம் இருந்தப்பவே அங்க மன்னராட்சி இருந்துச்சு. மன்னர்களோட நிலைப்பாடு இருக்கும். அதை வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து கேட்பாங்க. இப்ப நாடாளுமன்றம் மன்னருக்கு எதிரான ஒரு முடிவை வந்து சொல்லி அனுப்புவாங்க. அந்த முடிவை யார் மன்னர்கிட்ட சொல்லுவாருன்னா ஸ்பீக்கர் தான் வந்து சொல்லுவாங்க. ஸ்பீக்கர் வந்து சொல்றப்ப மன்னருக்கு மட்டும் தான் மரண தண்டனை கொடுக்குற அதிகாரம் வந்து இருந்தது. மன்னருக்கு எதிரான ஒரு முடிவை ஸ்பீக்கர் சொன்னதுனால அந்த ஸ்பீக்கருக்கு மரண தண்டனை வந்து கொடுத்துருவாங்க. அதனால அந்த ஸ்பீக்கர் போஸ்ட்டுக்கு யாரும் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப பயப்பட்டாங்க. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்க எந்திரிச்சு ஓட பார்ப்பாங்க. அப்ப எந்திரிச்சு ஓடுறவங்கள எதிர்கட்சி தலைவரும் அவை முன்னோரும் தான் சேர்ந்து புடிச்சிட்டு வந்து கைய புடிச்சு கொண்டு போய் அந்த சேர்ல உட்கார வைப்பாங்கன்னு சொன்னோடனே அவையில பயங்கரமான ஒரு சிரிப்பலை. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ஜனநாயக வந்து ஒரு ஆட்சி தான். அதனால வந்து ரொம்ப நடுநடியோட வந்து செயல்படுவார் சபாநாயகர் மாதிரி ஒரு பாராட்டத்தை வச்சு அமர்ந்தார் முதல்வர் விஜய். அந்த மரபு இன்னமும் தொடருது, அந்த கையை பிடிச்சு உட்கார வைக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் முதல்வர் அதே மாதிரி சபாநாயகர் 3 பேருமே வந்து ஒரே காலேஜை சேர்ந்தவங்க அப்படின்னா சபாநாயகர் வந்து லயோலா காலேஜுங்கிறத ஞாபகப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் வந்து நாங்கெல்லாம் ஒரே காலேஜா இருந்தா கூட சீனியர் அரசியல்ல வந்து திமுக தான், நாங்க வந்து இதை வந்து ஆரோக்கியமா எடுத்துட்டு போவோம், எதிரி கட்சியா இருக்க மாட்டோம், எதிர்கட்சியா இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாரு. குறிப்பா அந்த வந்தே மாதரம் பாடல் ஒழித்தது அப்படிங்கிறது அதை பத்தியும் பேசினாரு. இனிமே அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது, தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டாரு. ஸோ அதெல்லாம் வந்து வாக்களித்த மக்களுக்கு நன்றி இதெல்லாம் பேசிட்டு தொடர்ந்து வந்து செயல்படுவோங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாரு. இன்னொன்னு சொல்லியிருந்தாப்புல, இப்ப இங்க அரசாங்கம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணியில அங்கம் வச்சா பல கட்சிகளாலதான் இப்ப ஆட்சியில் அமர்ந்திருக்கு டிவிகேங்கிறதையும் குத்தி காட்டாராங்க. ஆமா, சொல்லி காட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப சரி, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி தொகுதியோட எம்எல்ஏ அவர் வந்து பேச வாய்ப்பு கொடுத்தப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு அரசாங்கம் சிறப்பா வந்து செயல்படணும் அப்படின்னா எதிர்கட்சிகள் வந்து பேச விடணும். எங்களை எவ்வளவு நீங்க பேச விடுறீங்களோ
அவ்வளவுக்கு எவ்வளவு உங்க கட்சி வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆமா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பேரெல்லாம் சொல்லக்கூடாது சபாநாயகர் பேர்லாங்கிறதுனால நான் சபாநாயகர்னே குறிப்பிடுறேன் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. இன்னொரு பக்கம் வந்து பிரேமலதா விஜயகாந்த் பேசினாங்க, சௌமியா அன்புமணி பேசினாங்க. இவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்து அவங்க எல்லாம் சபாநாயகருக்கும் முதலமைச்சருக்கும் பாராட்டுலாம் தெரிவிச்சாங்க. கடைசியா வந்து விசிகால வன்னியரசு பேசியிருந்தாரு. அந்த மதுக்கடைகளை மூடினது, அப்புறம் ஒரு அரசியல் புது நாகரிகமா பண்பாட்டோட போய் எல்லாரையும் சந்திக்கிறது, இதுக்கெல்லாம் பாராட்டுகள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு கேமரா வந்து எதிர்கட்சி பக்கமும் காட்டினாங்க. ஏன்னா திமுக ஆட்சி காலத்துல அந்த சைடு என்ன நடக்குதுன்னே தெரியாம இருந்துச்சு. பட் இன்னைக்கு காட்டியிருக்காங்க. இதே மாதிரி என்னைக்கும் காட்டணுங்கிறது தான் மக்களோட விருப்பம். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி மண்டாரோட உட்காந்து பார்க்க முடியுது. இது எடப்பாடி ஆட்சியிலயுமே வந்து காட்டவே இல்லை. அவங்க மட்டும் தான் ஃபுல் ஃபோக்கஸ் வச்சிருப்பாங்க. இது ரெண்டு கட்சியிலுமே வந்து நடந்தது. இன்னொன்னு வந்து என்னன்னா, அமமுக இருந்து வந்த ஒரே ஒரு எம்எல்ஏ மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து நடத்தினாங்க. அது நான் கிடையாது, போலி கையெழுத்து, ஏஐ வச்சு வீடியோ உருவாக்குனாங்க, போலி கையெழுத்து வாங்கின விஜய் வந்து ஆளுநர்கிட்டே இருந்து கொடுத்துட்டாருன்னு தினகரன் குற்றம்லாம் சாட்டினாரு. இன்னைக்கு வந்து எந்திரிச்ச காமராஜ் என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் வந்து இந்த டிவிகேக்கு ஆதரவு அளிப்பேன், விஜய்க்கு வாழ்த்துக்கள், முதல்வருக்கு வாழ்த்துக்கள், சபாநாயகர்கள் வாழ்த்துக்கள்லாம் வந்து சொன்னாரு. உடனே வந்து அமமுகவுடைய தலைவர் தினகரன் கோபமாயிட்டாரு. பாருங்க, ஒரு நன்றி உணர்வே கிடையாது மன்னார்குடி மக்களுக்கும் சரி, அமமுக தொண்டர்களுக்கும் சரி, கூட்டணி கட்சிக்குமே சரி. ஒரு ஃபர்ஸ்ட் டிவிகே போற பிளான்ல தான் இருந்திருக்காரு. அது இடையில தினகரன் பொடிச்சிட்டதுனால வெயிட் பண்ணிருக்காரு. துரோகம் மாட்டாரு அவரு. அதனால கட்சியிலும் தூக்குறோம்னு சொல்லிட்டு அங்க சொல்லி ஒரு மணி நேரத்துல கட்சி விட்டு தூக்கிட்டாப்ல. அவரு சுயேட்சை எம்எல்ஏவா உள்ள போயிருக்காரு டிடிவி இதுக்கு முன்னாடி. இப்ப அவர் கட்சியில இருந்து போனவரே சுயேட்சையா மாறிட்டாரா அப்படிங்கறதான் பேச்சு. இப்ப அந்த கட்சியில ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறதுனால கட்சி தாவல் தடை சட்டமும் வராது. அதத்துல இன்னொன்னு சபாநாயகர் கட்சியில இல்லையே, நீக்கிட்டாரு, அவ்வளவுதான், எதுவுமே வராது. அந்த ஓட்டு நாளைக்கு வந்து இவங்களுக்கு போக போகுது. யாருக்கு ஆதரவானா தாவேக்காக்கு. அதே நேரத்துல வந்து இவரு சொன்னார்ல சிவி சண்முகம், நாங்க வந்து தாவேக்காக்கு ஆதரவா இருக்க போறோம்னா அவங்க வாக்களிக்க போறாங்கிறது தெரியுது. இந்த பக்கம் ஓஎஸ் மணி என்ன சொல்றாருன்னா, தாவேக்காக்கு எதிராக நாங்க வாக்களிக்க போறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. சோ எடப்பாடி அண்ட் கோ வந்து தனியா வாக்களிக்க போறாங்க. யார் வாக்களிச்சாலும் சரி, இப்ப டிவிக்கு பெரும்பாலும் நிரூபிக்கதான் போறாங்க. ஏற்கனவே கம்யூனிஸ்ட் எல்லாம் மாத்தி எல்லாம் போட மாட்டாங்க, பிசிகா வந்து மாத்தி போட மாட்டாங்க, ஐயுஎம்லும் மாத்தி வந்து போட மாட்டாங்க. அதை தாண்டி வேற காங்கிரஸ் கூட்டணியில ஆட்சியில எல்லாம் பங்கு கொடுத்துருக்கனால மாத்தி போட மாட்டாங்க. இன்னொரு அமமுகவுமே வந்து நான் ஆதரவுங்கிறத எப்படியா சொல்லிட்டாரு. இதை தாண்டி வந்து 30 பேர் இருக்காங்கிறாரு சிவி சண்முகம். அதனால ஒரு 150 வரைக்கும் வரும் போல தெரியுது கணக்கு வச்சு பாக்குறப்ப. டிவிகேவுக்கு 108 தான் ஜெயிச்சாங்க அவங்க. பட் பெரும்பான்மையா ஈஸியா நிரூபிச்சுட்டு போயிருவாங்க முதல்வர் விஜய் கட்சி. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சபாநாயகர் பேசினார் கடைசியா. அங்கதான் வந்து அவர் எம்ஜிஆரோட தொடர்பு, அதுக்கப்புறம் வந்து புரட்சி தலைவி அம்மா என்னை வந்து பேசினது, இதெல்லாம் வந்து சொல்லிட்டு கடைசியா புரட்சி தளபதி அப்படின்னு வந்து புதுசா ஒரு பட்டம் வந்து ஏற்கனவே விஷால் வச்சிருக்காரு. இருந்தாலும் வந்து இவர் புரட்சி தளபதி விஜய் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா அங்க பேசியிருந்தாரு. விசில் அலை, விஜய் அலை எல்லாம் சேர்ந்து மக்கள் அவரை வந்து இங்க உட்கார வச்சிருக்கிறாங்க எல்லாம் பேசினவரு எம்ஜிஆரே அவர் தான் அப்படின்ட்டாரு. அவர் தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னாரு. எடப்பாடி தான் நம்ம பார்க்கணும். இல்ல, இதை வந்து திருமாவளவன்ட்ட இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்டாங்க. இந்த மாதிரி மக்கள் வந்து எம்ஜிஆரா பாக்குறாங்க விஜயன்லாம் அதாவது சொல்லியிருக்காரு. அவர் தான் எம்ஜிஆருங்கிற மாதிரி சொல்றாருன்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, மக்களே முடிவு பண்ணிட்டாங்கிற மாதிரி அவரும் அதுக்கு பதிலெல்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ எம்ஜிஆர் கெட்டப்ல இனிமே விஜய் ஏஐல போட்டு டிவிகேல இருந்து இறக்க போறாங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த சட்டமன்றம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நேத்து எப்படி முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், அப்புறம் வைகோ, அன்புமணி, சீமான் சந்திச்சாரோ, இன்னைக்கு அதே மாதிரி கிளம்பி இருக்காரு வண்டி எடுத்துட்டு. ஐயுஎம்எல் ஆபீஸ்க்கு வந்து போயிருந்தாரு. ஆமா, அங்க வந்து பேசியிருக்காரு. நான் வந்து எப்பவும் சிறுபான்மை சகோதரர்களோட இருப்பேன் அப்படின்னு அங்க மைக் எடுத்து பேசியிருக்காரு விஜய். என்னை எப்பவுமே நம்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி அப்படிங்கிறதையும் அங்க நீங்க கூட்டணி ஆதரவு கொடுத்ததுனால நாங்க வந்து ஆட்சி அமைச்சிருக்கோங்கிறதுக்கு நன்றியும் சொல்லியிருக்காரு. அங்க இருந்து கிளம்பி அடுத்தடுத்து போயிட்டு இருக்கிறாரு. அதுக்கிடையில அந்த ஒரு ஓட்டுல ஜெயிச்சாருல திருப்பத்தூர் தொகுதியோட எம்எல்ஏவா இருக்காரு சீனிவாச சேதுபதி. எதிரில் முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் தோத்திருந்தாரு. அவர் அங்கேயே ரீகவுண்டிங் கேட்கல, ஆனா கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அவர் வந்து வாக்களிக்க தடை விதிக்கணும் நாளைக்கு அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுலன்னு. உயர்நீதிமன்றமும் அதை ஏத்துக்கிட்டு, ஏன்னா திருப்பத்தூருங்கிறது சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு, வேலூர் திருப்பத்தூரோட ஓட்டை வந்து அங்கே அனுப்பிச்சிட்டாங்க, இந்த திருப்பத்தூரோட ஓட்டை அப்படின்னு தான் வாதங்களை வச்சிருக்காங்க. அதனால வந்து இந்த கேஸ் முடிகிற வரை அவர் வாக்களிக்க கூடாது, தடை விதிக்கணும்னா இன்னைக்கு தடை விதிச்சிருக்காங்க. அவரும் உடனடியா உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காரு சீனிவாச சேதுபதி. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இன்னொரு பக்கம் என்னன்னா, விஜயோடைய ஆஸ்தான ஜோதிடர் ராதன் பண்டிட் அவர் வந்து அரசாங்கத்துக்கு
குறிப்பா முதல்வருக்கு ஆலோசகராக உதவியாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அரசாங்கத்திலிருந்தே இன்னைக்கு உத்தரவு வந்திருக்கு. ஓகே, ஜோசியம் பார்த்து சொல்லுவாரா? அப்படிலாம் நம்ம சொல்ல முடியுமா? முன்னாடியே என்ன பண்ண போறாங்கன்னு போகப்போதான் அவங்களோட செயல்பாடுகள் வச்சுதான் தெரியும். அதே மாதிரி குடிநீர் பிரச்சனை, இப்ப கோடை காலம் அப்படின்னா குடிநீர் தட்டுப்பாடு, குடிநீர் பிரச்சனை ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக மாவட்ட கலெக்டர்லாம் உத்தரவு போட்டிருக்காரு முதல்வர். ஆமா, இந்த கூட்டம்லாம் நடந்தது, நகராட்சி நிர்வாக கூட்டம். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமாவளவன் அந்த பிரஸ் மீட்ல நிறைய கேள்விகளை கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி திமுக அதிமுக கூட்டணி பேசினாங்களாமே அப்படின்னோடனே, அதுவும் உங்களை முதல்வராக்க பேசினாங்களாமேன்னு கேட்டதுக்கு, அப்படியான தகவல் எனக்கு கிட்டியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை மறுக்கல் அவரு. ஆனா சில நண்பர்கள் மூலமா எனக்கு தெரிய வந்தது. பட் திமுகவோ அதிமுகவோ நேரடியா என்கிட்ட அதை பத்தி பேசல, நண்பர்கள் தான் பேசினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் மூன்றாவது ஃபோர்ஸ் உள்ள வரக்கூடாது, விஜய் சிஎம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பேச்சு நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருமே, சிபிஎம்ல இருந்து வாசுகி சொல்லியிருக்காங்க. ஸோ அது நடந்திருக்கு. எதிரிகளே ஒண்ணு சேரலாங்கிற அளவுக்கு அது எல்லா ப்ராபர்ட்டியும் போட்டு பார்த்துருக்காங்க. அதான் உண்மை. சில நேர்கள் நம்ம பேசினப்ப என்னப்பா நுனிப்புள் மிஞ்சிட்டு சொல்றீங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம சோலையே சொல்ல முடியும். ஏன்னா உங்ககிட்ட பேச ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்ல, மக்கள்கிட்ட பேசுறப்ப நம்மளோட அவங்களுக்கு நிறைய தெரியும். கன்ஃபார்மா பேசிருக்காங்க எப்படியாவது விஜய் ஆட்சியில் உட்கார வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு. அதான் பல ப்ராபபிலிட்டியில ஒரு ப்ராபபிலிட்டி தான் திரும்ப உட்கார வச்சிடலாமா அப்படின்ட்டு. பட் அதுவுமே நடக்கல. எடப்பாடி பழனிசாமி உட்கார வைக்கிறது நடக்கல. அப்புறம் தான் சரி ஓகே அப்படின்ட்டு விட்டுருக்காங்க. IUML அலுவலகத்துக்கு போயிருந்தாரு முதலமைச்சர் விஜய்ன்னு சொல்லியிருந்தோம். இப்ப அடுத்து சத்தியமூர்த்தி பவனுக்கு போயிருக்காரு. சத்தியமூர்த்தி பவன்ல பல விஷயங்கள் நடந்திருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப உற்சாகமா தான் இருக்கிறாங்க. அங்க செல்வ பெருந்தகை அவருக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்றிருந்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, சிவி சண்முகம் வீட்டு பக்கம் போயிருக்காரு. ஆமா, சிவி சண்முகம் காலையிலேயே சொல்லியிருந்தாரு இங்க வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா சிவி சண்முகம் வீட்டுக்கு போறப்ப நத்தம் விஸ்வநாதன், SP வேலுமணின்னு சொல்லிட்டு விஜயபாஸ்கர் எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு பொன்னாடி எடுத்துட்டு போய் எல்லாரும் அங்க கொஞ்ச கலர் அவங்க கட்சி பழக்கம் சில பேர் இப்படி விஜய் ரொம்ப பெண்ட் பண்ணி வணக்கம் சொன்னாங்க. அது விஜய் பத்திரம் எப்படி தெரியுமா இருந்துச்சு, அப்படியே வாங்க ஆதரவு கொடுக்குற ஆளைக்குங்கிற மாதிரி அப்படியே ஆள் பிடிக்கிற மாதிரி இருக்குது. பட் ஓகே, அவங்க ஆதரவுங்கிறத காலையில் வெளிப்படையா வெளிப்படுத்திருக்காங்க. அவங்க ஆதரவு கொடுக்குறாரு விஜய். ஆமா, அதுக்கப்புறம் திருமாவளவனை சந்திச்சிருக்கிறாரு. ஸோ தேமுதிகவுக்கும் போவாருங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த டைம் வரையும் அவர் போகல. நம்ம நாளை கூட அதை அப்டேட் பண்ணி சொல்லலாம். பிரதமர் மோடி நாட்டு மக்கள் கிட்ட கோரிக்கையெல்லாம் வச்சிருந்தாரு. வெளிநாட்டுக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொன்னவர் இன்னொரு 4 நாள்ல கிளம்புறாரு அவர் வெளிநாட்டுக்கு. ஒரு 5 கண்ட்ரிஸ் பார்த்துட்டு வரப்போறாரு. அங்க பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துறாரு. நம்ம ஒரு நாடு கூட போக கூடாது, அவர் 5 நாட்டுக்கு போவாரா? ஆமா, அவரு அதுவும் தனி விமானம்லாம் வச்சிருக்காங்கல்ல, போயிட்டு வருவார் அவரு. ஏன்னா தங்கம் வாங்காதீங்க, பெட்ரோல் பொது போக்குவரத்தை யூஸ் பண்ணுங்க, பெட்ரோலை சேவ் பண்ணுங்க, சமையல் எண்ணெயை சேவ் பண்ணுங்கலாம் சொல்லியிருந்தாரு. அதே ராஜ்நாத் சிங் இப்ப சொல்றாரு, பிரதமர் மோடி சொன்னது ரொம்ப சரி, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, பெட்ரோல்லாம் நம்ம சேமிக்க வேண்டியது கடமையா இருக்கு, இது ஒரு பேனிக்காக வேணாம், அந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்னன்னா, ஒரு நாளைக்கு 1000 கோடி ரூபாய் லாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு ஆயில் கம்பெனிஸ், பப்ளிக் செக்டார் ஆயில் கம்பெனிஸுக்கு. அதை அதனாலதான் இதெல்லாம் சொல்றோங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. பெட்ரோல் விலை தாறுமாறா ஏத்த போறாங்கிற மாதிரிதான் இந்த சிக்னல்ஸ்லாம் நமக்கு உணர்த்துது. கரெக்ட். இன்னொன்னு என்னன்னா, இந்த 2 மாசமா நம்ம அந்த கேஸ் தட்டுப்பாட்டுல மட்டும்தான் அந்த அமெரிக்கா ஈரான் வாருங்கிறத உணர்ந்துகிட்டு இருக்கோம். இனிமேட்டு எல்லா இடங்களையும் நம்ம உணர போறோங்கிறது தெரியுது. சென்னையில எல்லாம் இதை வச்சு ஒரு சாதாரண தோசை விலை எவ்வளவு தெரியுமா? 80 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. சாதா தோசை 80 ரூபா. அதை வீட்டுல சுடுற மாதிரி இருக்கிற தோசை 80 ரூபா கொடுத்து எவ்வளவு பேர்னால பேச்சுலர்ஸ்னால சாப்பிட முடியும். இப்ப எல்லா செக்டாரையும் அடிக்க போகுது அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப கோவிட் காலத்துல ஒரு பதட்டம் உண்டாச்சு, பல விஷயங்கள் நடந்தது. அந்த அளவுக்கு எல்லாம் இருக்காது. பட் இருந்தாலும் கூட ஒரு முன்னெச்சரிக்கையோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறாங்க. ஏன்னா பல கம்பெனிகளோட உயர் அதிகாரிகளே இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, ரொம்ப அலர்ட் ஆகிக்கான ஆறுமுகம் ரேஞ்சில் எல்லாருமே இருங்க அப்படின்லாம் குறிப்பிடுறாங்க. ஏன்னா பிரதமர் மோடி சொன்னதுல பல விஷயங்கள் உள்ள இருக்கு. பெட்ரோல் டீசல் இருக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் எடுங்கிற லெவலுக்கு மத்திய அரசு போயிருக்காங்க. ராஜ்நாத் சிங் சொன்னதுக்கு பிறகு திரும்பி மோடி ரெக்வஸ்ட் பண்ணிருக்காரு மக்கள் கிட்ட. இப்போ ஒரு ட்ரெய்லர் மாதிரி சொல்றாங்க, கூடிய சீக்கிரம் கம்பெனிலாம் கூட உத்தரவு போடலாம், கம்பெனியோட வேலை பார்க்குறீங்க எல்லாருக்கும் நீ 50% இல்ல 60% ஒர்க் கொடுங்கன்னு கூட சொல்லலாம்லாம் சொல்றாங்க. பட்டு அதுக்கான அறிகுறி தான் இப்ப இவங்க சொல்ல ஆரம்பிச்சதுங்கிறத புரியுது நமக்கு. இப்ப பெங்களூரு, மும்பை போன்ற பல கம்பெனில இன்னைக்கே மீட்டிங் எல்லாம் போட்டு மோடிஜி சொல்லிட்டாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்களாங்க. அப்படியா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ராகுல் இது நிர்வாக தோல்வி அப்படிங்கறத விமர்சிக்கிறாரு. இதுல ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, அரவிந்த்
கெஜ்ரிவால். ஸோ அரசோட தோல்விதான் இது அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் இப்பவே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தாண்டி லக்னோ, அங்க யூபியில வந்து நகை வணிகர்கள் வந்து பெரிய போராட்டம் நடத்தியிருக்காங்க. அது எப்படி தங்கம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லலாம், தங்கம் வாங்கலாம் எக்கனாமியை பூஸ்ட் ஆகாதுன்னா இப்ப பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஆமாப்பா, இப்ப சென்னையில எடுத்துக்கிட்டா எவ்வளவு தங்க நகை கடை இருக்கு, எல்லாம் சின்ன சின்ன நிறைய பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவ்வளவு பேரும் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பம் என்ன வருது, அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து என்ன ஆகுது, ஒட்டுமொத்த நாட்டுக்கே பிரச்சனை தான். அதான் ராகுல் வந்து பிரதமரோட அமிர்த காலம் நடந்துகிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றீங்களே, இதுதான் உங்க அமிர்த கால ஆட்சியா அப்படின்னு வந்து கேக்குறாரு. அமிர்தம் எப்படி கிடைவாங்க பார்க்கடல்ல, அது மாதிரி கடைஞ்சிக்கிட்டு இருக்காரு. நம்மளையா கடைஞ்சிக்கிட்டு இருக்காரு அமிர்தம் வர்றதுக்கு. ஆமா, நம்மள்ட்ட வேறு வரும், இன்னும் ரொம்ப கடைஞ்சிடாதீங்க, ஏதாவது வந்துட போகுது. சரி, அதே மாதிரி அசாம் முதல்வரா ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர் வந்து பதவியேற்றிருக்கிறாரு. செகண்ட் டேர்ம் இது. இன்னைக்கு வந்து அந்த பதவியேற்பு விழா நடந்திருக்கு. பிரதமர் மோடியும் அங்க கலந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் கூட ஆன்லைன் வழியா அந்த பாத்துருக்கலாம், ஃபியூல் எல்லாம் வேஸ்ட் ஆகுது இல்ல, அவங்க பண்ண மாட்டாங்க, நம்மள மட்டும் பண்ண சொல்றது. இவரோட ரோட் ஷோ வர போய்கிட்டு இருக்கு, இவருக்கு அவ்வளவு கான்வாய் போகும், அதெல்லாம் இருக்குது. இது பண்ணலாம் கொஞ்சம். சரி, நிறைய நிகழ்ச்சிகள்லாம் தொடங்கி வைப்பாரு இனிமேல், அதாவது காணொலி காட்சி வழியா திறந்து வைக்கலாம் அவரு. ஆமா, பண்ணலாம். அதே மாதிரி மேற்கு வங்கத்துல ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. அங்க வந்து எஸ்ஐஆர் நடத்தினாங்க, அதனாலதான் வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்றாங்க. மத்த தமிழ்நாடு, கேரளாலாம் அந்த பிரச்சனை பெருசா இல்ல, எஸ்ஐஆர் ஓரளவு பண்ணியிருக்காங்க கரெக்டாங்கிறத இங்க உள்ள கட்சிகளே அங்கீகரிக்கிற மாதிரி எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கல. பட் அங்க பெரிய எதிர்ப்பு, 91 லட்சம் பேரை நீக்குனாங்க. இதுல என்னன்னா, அந்த நீக்கினது எஸ்ஐஆருக்கு ஒரு ஸ்பெஷல் அப்சர்வரா, ஒரு மேற்பார்வையாளரா ஒருத்தரை போட்டிருந்தாங்க, சுப்ரதா குப்தான்ட்டு. அவரை முதல்வரோட ஆலோசகராக்கிக்கிட்டாங்க. இப்ப அந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரியா இருந்த மனோஜ்குமார் அகர்வாலை வந்து சீஃப் செக்ரட்டரி ஆக்கிக்கிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் உட்பட, திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா, அவங்க பார்த்து கொடுத்த வேலைக்கு ஒரு பரிசு கொடுக்குறீங்களா, அவங்க வந்து இத்தனை வாக்குகளை நீக்கினதுனால மட்டுமே பிஜேபி இங்க ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறது, வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் ஒரு ஸ்கேம்ங்கிறது இப்ப தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நீட்டு, அந்த நீட் தேர்வு மே 3ஆம் தேதி நடத்தினாங்க. அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய மாணவர்கள் யூஜி நீட்டை படிச்சு அது போய் எழுதுனாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த நீட்டை வந்து ரத்து செய்யறோம், அந்த தேர்வு, அதாவது நீட்டை ரத்து செய்யணும்னு நீங்க பேசிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நடந்த தேர்வை மட்டும் ரத்து பண்ணிட்டு திரும்ப மறு தேர்வு நடத்த போறாங்களாம். அதுக்கு காரணம் என்னன்னா, பேப்பர் லீக் ஆயிருச்சு, கொஸ்டின் பேப்பர், அதனால ரத்து பண்றோம். அந்த அளவுக்கு தான் இருக்கு. இதுல எவ்வளவு மோசடிகள் இந்த நீட்டுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. நீட்ல மட்டும் தான் மோசடி நடந்திருக்கா? ஆமா, பார்க்க வேண்டியதா இருக்கு. எலெக்ஷன்ல நடக்குதுன்றாங்க, எங்கேயோ போயிட்டு இருக்கு. இப்ப சிபிஐ விசாரிப்பாங்க நீட் விவகாரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்குல்ல, நாடு போக்கு போற நிலைமைங்கிறது ஒன்னும் சொல்லிக்க கூடிய அளவுக்கு இல்லைன்னு தெரியுது நமக்கு. மை இன்ட்ராக்ஷன் வித் மை டிஎல் இன் ஆபீஸ் மீட்டிங் 2 பேரும் கண்டுக்காம இருக்காங்க. அப்புறம் ஆபீஸ்ல அவுட் சைட்ல போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க, விஜய் உதயநிதி மாதிரி. நம்ம எந்த கட்சியில இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடுறோம், கட்சி தோத்துருது, என்ன டிசைனும் ஓபிஎஸ். கேட்டால் மட்டுமே தர வேண்டும், கடனும் அறிவுரையும். தமிழ்நாடு முழுவதும் 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவு. குடிமகன்கள் எங்கடா, நான் எப்போதும் சரக்கடிக்கிற ஒயின் ஷாப்பை காணோம்னு தேடிட்டு இருக்கிறாங்களா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சபாநாயகர் அலுவலகத்துல போய் எடப்பாடி பழனிசாமி நான் தான் சட்டமன்ற குழு தலைவர்னு சொல்ல, இன்னொரு பக்கம் சி சண்முகம் எஸ்பி வேலுமணிதான் தலைவர்னு சொல்ல, மொத்தத்துல கட்சிக்குள்ளார கோதாவரி கோட்டைக்கிளி அப்படிங்கிற மாதிரி அதை கிழிச்சு விட்டுருக்காங்க. ஆமா, இன்னைக்கு கூட எடப்பாடி வந்து பேசினாரு, ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு ஆளு. அதுக்கப்புறம் வேலுமணி கை தூக்குனதுனால பேசுறீங்களான்னு கேட்டு அவருக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க. 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் ரோல வேற கொடுத்துருக்காங்கன்னா, கொஞ்சம் தள்ளியாவது கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா பக்கத்திலே குறை வச்சா இன்னும் இடிக்குது. இடிச்சு பாக்குறேன். இப்ப அந்த சேருக்கு அப்படிதான் இருக்கு, அதாவது இந்த பொதுச் செயலாளர் சேர் அப்படிதான் இருக்க மாதிரி தெரியுது. சோ திரும்ப ஒரு பிளவு தான் சந்திச்சிருக்கு ஏடிஎம்கே. இது வந்து இவ்வளவு பிளவு எல்லாம் மக்கள் ரசிக்க மாட்டாங்க நிச்சயமா. ஓகே, அவங்களும் ஒத்துமையிலான நம்ம ஏன் வாக்கு போடணும்னு மக்கள் நினைச்ச ரிசல்ட் தான் மேனால பார்த்தோம். அதான் விஜய் பக்கம் போயிட்டாங்கல்ல இவங்க எல்லாம், சிவி சண்முகம் கோஷ்டி எல்லாம் அங்க போய் பொன்னாடை போயிட்டாங்கன்னா டிவிக்கு ஜாயின் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் அதிமுக தானே வந்து, அப்ப டிவிக்கு தூய சக்தியா இருக்குமா? இத்தனையும் மற்றும் பலர் தான் டீல் பண்ணிட்டு இருந்தாரு விஜய். பலர் தான் நாங்க எங்களை சேர்த்து வாண்டடா வண்டியில் ஏறிருக்காங்க இவங்க. ஆமா, சரி, அதனால வந்து கோதாவரி கோட்டைக்கிளி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடிக்கும் சிவி சண்முகம் வேலுமணிக்கும் வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.